திருச்சிற்றம்பலம். எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு சிதம்பரத்தில் கொடியேறி இருக்கிற 9வது நாள், ரொம்ப முக்கியமான நாளும் கூட. ஏன்னா இன்னைக்கு நடராஜர் கோவிலில் தேர் உற்சவம் நடக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான நாள். இன்னைக்கு நம்ம எந்த திருவாசக பாடலை பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருச்சதகம் அப்படின்னு ஒரு தலைப்பு உண்டு திருவாசகத்தில். அதில் வர ஒரு அழகான பாடலை தான் பார்க்க போகிறோம். யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே அருளாய் அடியேன் உன்னை வந்து உருமாறே. ரொம்ப அழகான பாடல். நான் அப்படின்றது பொய் தான். ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் இந்த உடம்பானது அழியக்கூடியது, உயிரானதும் இந்த உடம்பை விட்டு போகக்கூடியது தான். யானே பொய் என் நெஞ்சும் பொய், என் மனசுன்னு நான் உள்ள ஒன்று வச்சுருக்கேன் இல்லையா, அதுவும் பொய். என் அன்பும் பொய். அதாவது இந்த இடத்துல அன்பு பொய் அப்படின்றது எப்படின்னா, உண்மையான அன்பு சிவபெருமான் பேரில் இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்லிப்போம். ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மையானது, அந்த உண்மையான அன்போட நிலைமை எப்படி அப்படின்றத பக்குவப்படுத்தி பார்க்கறது சிவபெருமான் மட்டும்தான். ஏன்னா யாருடைய அன்பையும் நம்மளால் ஈடுகட்டி சொல்லிட முடியாது. அதனால மாணிக்க வாசகர் அன்பின் மிகுதியாக இருந்தவர். அவரே தன்னை தானே சொல்லிக்கும் பொழுது என் அன்பும் பொய்ன்னு அவரே சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னால், அப்போது நம்மளுடைய அன்பெல்லாம் எப்பேற்பட்டது அப்படின்றது இறைவனுக்கு ஒருவனுக்கு தான் இதுக்கு அர்த்தமும் தெரியும், விளக்கமும் தெரியும். அதனால என் அன்பும் பொய் அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்கிறார். ஆனால் எல்லாம் பொய்யா போச்சே, அப்போ எப்படி உன்னை அடையிறது அப்படின்னா, ஆனால் வினையேன், அதாவது நான் அழுதால் உன்னை பெறலாமே. அவனை பார்க்கும்போது என் கண்லேருந்து வருது பார்த்தீங்களா அந்த தண்ணீர், அது மட்டும் உண்மைப்பா இறைவா அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே அப்படின்னு சொல்கிறவர் சிவபெருமான தேனே அமுதே கரும்பின் தெளிவே, எல்லாம் அழகான வார்த்தைகளை போட்டு மாணிக்க வாசகர் சிவபெருமான சொல்கிறார். தித்திக்கும் மானே அருளாய் எனக்கு அனுகிரகம் பண்ணு இறைவா, அடியேன் உன்னை வந்து உருமாறே, நான் உன்னோடு சேரும் அளவிற்கு எனக்கு உன்னுடைய பெரும் கருணையை கொடு இறைவா அப்படின்னு கேட்குற ரொம்ப அழகான பாடல். அந்த பாடலோட இன்னைக்கு பதிவை பார்த்துருப்போம். மீண்டும் இந்த தொடர் பதிவோட இறுதி பதிவான நாளைக்கு சிதம்பரம் கோவிலில் 10வது நாள் திருவிழா, அதாவது ஆணி திருமஞ்சன தரிசனம் நடக்கக்கூடிய நாள் நாளைக்கு தான் சிதம்பரத்தில். நாளையோட நம்மளுடைய இந்த பதிவை நம்ம பூர்த்தி பண்ணிக்க போகிறோம். இதே மாதிரி நாளைக்கும் நீங்கள் வந்து எல்லாம் கேட்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். திருச்சிற்றம்பலம். நன்றி.